தமிழர்கள் நாம ஒரு முக்கியமான தமிழ் பண்டிகையை நாம முற்றிலும் மறந்து போயிட்டோம் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? சொல்றேன். திருவோணம். திருவாவணிராவு மனசாக நிலாவு மலையாள சுண்டில் மலரோண பாட்டு. இன்றைய மலையாள நாட்டுல வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய இந்த திருவோண பண்டிகை ஒரு காலத்துல மிகப்பெரிய பேரரசான பாண்டிய நாட்டுல கொண்டாடப்பட்டதற்கான சங்க இலக்கிய சான்ற இப்ப நான் உங்களுக்கு ஆவணத்தோட வெளிப்படுத்துறேன். மதுரை காஞ்சி சங்க இலக்கிய நூல்கள் ஒன்று நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். கணம் கொள் அவுணர் கடந்த புலந்தார் மாயோன் மேகிய ஓரணல் நாள் கோணம் தின்ற வடு ஆள் முகத்த சாணம் தின்ற சமத்தாங்கு தடக்கை மரம் கொள் சேரி மாறு பொறு செருவில் மாறாது உற்ற வடுபடு நெற்றி. அந்த வரிகள் அதை மட்டும் சொல்லல, அந்த குறிப்பிட்ட நாள்ல வீரர்கள், யானைகள், போர் விளையாட்டுகள் போன்ற எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்குமா, மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓணத்தை பத்தி விவரிக்கக்கூடிய சேர நாட்டினுடைய கல்வெட்டு இது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நம்மளுடைய இந்த பாரம்பரியமான தமிழ் பண்டிகையை இன்றளவும் காப்பாத்திட்டு இருக்கக்கூடியது மலையாள மக்கள் தான். மக்களின் கொடிய நோய் மறதிங்கிறதுக்கு ஏற்ப நம்ம அடையாளங்கள் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு பித்துக்குடி மாதிரி உட்கார்ந்து பண்ணி எது ஒண்ணுத்து மேலே உங்களுக்கு பொறுப்பும் அக்கறை இல்லைன்னா அது உங்க கையை விட்டு போறது உறுதி. என்னை பொறுத்தவரை மலையாளம்ங்கிறது ஒரு மொழிங்கிறத காட்டிலும் தமிழுடைய இன்னொரு அழகான ஒரு வட்டார வழக்கு. நம்ம தமிழ் இலக்கியம் சொல்றது போல சேர நாட்டினுடைய மலைத்தமிழ். இனி உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் கண்டிப்பாக கொண்டாடணும் இந்த திருவோண பண்டிகை. அனைத்து தமிழர்களுக்கும் நம் மலையாளிகளுக்கும் இனிய திருவோண பண்டிகை நல்வாழ்த்துகள்.